ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையுமே எதிர்க்கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? புறக்கணிச்சது தவறு. நடிகர் விஜய் புறக்கணிச்சதும் தவறு. இப்போ நீங்க 8 மாசம் முன்னே அரசியலுக்கு வந்திருக்கணும். அதே போல என்டிஏ விலகினதும் தவறு. இப்போ என்டிஏ அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு பிளஸ் உருவாக்குன ஒரு தலைவர் தான், நோ டவுட், அது நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த களத்துக்குள்ள எப்படியாவது அண்ணாமலை வந்திருக்கணும். கிடைச்ச 18% வாக்குல தமிழ்நாடு ஃபுல்லா சீமான் வந்து ஒரு ஹீரோவாட்டு ஆக்கப்படுறாரு. எதனால இப்படி சீமான ஹீரோவாக்கி இருக்கீங்க? அண்ணாமலை ஹீரோவா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. சீமான் அடிச்ச அடியில விஜய திணறிப்பை அதிமுக ஆட்சி காலத்திலையும் இடைத்தேர்தல் நல்லா நடக்கலன்னு விக்கிரவாண்டியில சொல்லாததை இப்ப சொல்லியிருக்காருன்னா, சீமான் அடிச்ச அடியும் ரவீந்திரன் துரைசாமி அடிக்கிற அடியும் தான். விலை போயிருவாரு நோட்டுக்கும் சீட்டுக்கும், சந்தையில விலை போகிற மாட்டு மாதிரி விஜய் விலை போயிருவான்னு அடிச்சதுல உரைக்குது. களத்துல புறமுதுகு காட்டி ஓடாம நிக்கிறாரு சீமானுங்கிறது 214 தொகுதியிலும் சீமானுக்கு பெரிய கெயின். அதுல அவர் இன்னைக்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து தான் களம் காணுவார். எல்லா ஊடகத்திலையும் பாஜகவுக்கு ஆளு ரவீந்திரன் துரைசாமி RSS காரன் பாஜக இது பண்ணிட்டான்னு எல்லாரும் எழுதுவான். எல்லாம் எழுதுங்கப்பா மக்களே, அப்படி பொங்கட்டு ஒத்த அடி நெத்தி அடியா அடிச்சு பாஜகவை எதிர்த்து களம் காணும் போது மக்கள் மத்தியில இவங்கெல்லாம் சீமானோட வளர்ச்சியில பொறாம கண்டு வைத்தறிச்சல இருக்கிறார். 8-16 ஆக்கிட்டு சீமான் 2026 ஏறி போயிடுவாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற ஒரு அரசியல், வேலுப்பிள்ளை பிரபாரன் வர்சஸ் தந்தை பெரியாருங்கிற அரசியல், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிற அரசியல்ல சீமான் வருவாரு. இதுல திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியங்கிறதுல திமுகவுக்கும் பெரிய லாபம் வரும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஏற்கனவே நம்முடைய தொடர் பேட்டிகள்ல நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுகவும் சரி தாவேகவும் சரி புறக்கணிச்சது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு, அந்த ஒரு பின்னடைவு நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு சாதகமா அமைஞ்சிச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையுமே எதிர்க்கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? புறக்கணிச்சது தவறு. நடிகர் விஜய் புறக்கணிச்சதும் தவறு. அப்ப நீங்க 8 மாசம் முன்னே அரசியலுக்கு வந்திருக்கணும். அரசியலுக்கு வந்துட்டு புறக்கணிச்சுன்னா லெட்டர் பேட் கட்சி, இஷ்யூ எடுக்க முடியாத கட்சி. அதானே இப்போ உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சது டெபாசிட் பேருன்னு தான் புறக்கணிச்சார். 22% ஓட்டு தான் அவருக்கு இருக்கு. அதிமுகவில் செந்தில் பாலாஜிக்கு இவரை டெபாசிட் இழக்க வைக்கணுங்கிற உணர்வு உண்டு. ஏன்னா ரைவலரி இருக்கு. ஒரே கட்சியில் இருந்தவங்க அவருக்குள்ள வாய்ப்பை இவர் இது பண்ண, இவர் சிஎம்மாக இருக்கும்போது அவருக்கும் இவருக்கும் விரோதம் வர, அது அரவக்குறிச்சி ரிசைன்மெண்ட் அவர் கண்டஸ்ட் பண்ணது. அதிமுகவில் இருந்தார். அப்புறம் திமுகவில் போய் அதே உதயசூரில் நின்று ரெட்டலையில் நின்னதோட அதிக ஓட்டு எடுத்தது. அதில் இவருக்கு அமைச்சர்கள் எல்லாம் அங்கே டேரா போட்டு அவரை தோக்கடிக்க பார்த்தது. அவங்க விரோதங்கள் இருக்குது, வழக்குகள், இதெல்லாம் பல விரோதங்கள் இருக்கும்போது இவரை டெபாசிட் இழக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி ஸ்கெட்ச் போடுவார். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் சிறப்பானவங்க இன்னைக்குள்ள களத்தில் இருக்கிறவர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி ஆர்கனைசிங் கல்ச்சரெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. காமராஜ், அழகிரி, நெடுமாறண்ணன் காலகட்டத்தை தாண்டி இப்போ உள்ள காலகட்டங்கள் எகிரி போயிட்டுருக்குது. அப்போ இதில் செந்தில் பாலாஜி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமியே ஒரு பெரிய ஆர்கனைசர்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி என்ன செய்வார், எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். என்னோட அறிவுக்கே நானே சொல்கிறேன், 22% வாக்கு ஜெனரல் எலெக்ஷனில் எடப்பாடிக்கு எங்கே வந்துங்கிறத லிஸ்ட் எடுப்பார். எந்தெந்த பகுதி மக்கள் போட்டிருக்காங்கன்னு லிஸ்ட் எடுப்பார். அந்த மக்கள்கிட்ட இடைத்தேர்தல் ஏற்கனவே தோற்று போனார், இடைத்தேர்தலையும் முன்னாடி தோற்று போனார், ஜெனரல் எலெக்ஷன்லையும் கீழே போயிட்டார். ஏன்னா இவரை நம்பி உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஜெயிக்கவே மாட்டார், அவருக்கு ஏன் ஓட்டு போடிங்கன்னு 22% எடுத்தவரை ஒரு 6% கீழே இறக்கிட்டாருன்னா 16 டெபாசிட் போச்சு. டெபாசிட்டுங்கிறது 16.7. அதை செந்தில் பாலாஜி எப்படியும் தன்னோட விரோதத்துக்கு பழி வாங்கிடுவார். செந்தில் பாலாஜிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திமுக தரப்பு டெபாசிட் இழக்க வச்சிருவாங்கங்கிற புரிஞ்சுக்கிட்டு களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலகி போயிட்டார். இதுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த களத்தை விட்டு விலகு காரணம். அதுபோல் என்டிஏ விலகினதும் தவறு. இப்போ என்டிஏ அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு ப்ளஸ்ஸை உருவாக்குன ஒரு தலைவர் தான், நோ டவுட், அது நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த களத்துக்குள்ள எப்படியாவது அண்ணாமலை வந்திருக்கணும். நிச்சயமா. ஏன்னா அவர் ஒரு லீடராக அங்கே வர்றாரு. 18% வாக்குலே அண்ணாமலை 18% ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கலன்னா சீமான் 12க்கு போயிருவாருங்கிற கருத்து ஐபிட்டருக்கு, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸருக்கு, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அந்த திமுக வேண்டாம் அதிமுகங்கிற வாக்கு சீமானுக்கு ஏறி போயிருக்கும். அண்ணாமலை அதை அரெஸ்ட் பண்ணலைன்னா அது சீமானுக்கு 12ஆ போயிருக்குங்கிறது தான் அங்கே கணக்கு. ஆனால் இன்னைக்கு
அண்ணாமலை களத்துக்குள்ளே வராதது அண்ணாமலைக்கு அந்த ஹீரோ வர்ஷிப்பை பாதிக்குங்கிறத விட என்டிஏயே பாதிக்குது. என்டிஏக்கு 18% வாக்குங்கிறது. ஏன்னா அதில் அண்ணாமலை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பலை. என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். தமிழிசை போன்றவங்க வந்து ஏதாவது ஒரு பதவி எப்படியாவது கிடைச்சிடாதா, ஜெயக்குமார் அண்ணே, எடப்பாடி அண்ணே, அண்ணே எடப்பாடி அண்ணே, அண்ணே எடப்பாடி அண்ணேன்னு கூவிட்டு இருக்கிறாங்க. இதுங்கெல்லாம் இவங்களெல்லாம் இப்படி தான் விமர்சனம் பண்ணணும், தப்பே கிடையாது. குருமூர்த்தியை விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாரு, பேர் சொல்லாமல் பண்ணிட்டு போயிருக்காரு, நம்ம பேர் சொல்லி பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. இவங்கெல்லாம் இந்த கண்டெஸ்ட் பண்ண விடாம பண்ணியிருப்பாங்க. அப்போ இதோட விளைவு என்ன? சீமான் ஹீரோவாகிறார். இந்த 18% என்டிஏ சேர்த்து வச்ச ஓட்டர்ஸ் மத்தியில் சீமான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாவார். 18ல் பெரும்பகுதி கிட்ட. இப்போ நார்த் இந்தியன்ஸ் ஓட்டு அதில் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் சீமான ஓட்டு போடுவாங்க நான் சொல்ல வரல. அருந்ததியோட ஓட்டு இருக்கு, அருந்ததியோட சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல வரல. நாயுடு ஓட்டுகள், அந்த ஓட்டுகள்லாம் சீமானுக்கு பெரிய அளவில் கிடைக்காது, நம்ம அதே மறுக்க வரல. ஆனால் கிடைச்ச 18% வாக்கில் தமிழ்நாடு ஃபுல்லாக சீமான் வந்து ஒரு ஹீரோவாட்டு ஆக்கப்படுறாரு. எதனால இப்படி சீமான ஹீரோவாக்கியிருக்கீங்க? அண்ணாமலை ஹீரோவா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, இதுதானே நிலைமை. அப்போ இந்த 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 களம்ங்கிறது கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி சீமான் மக்கள்ல ஒருத்தராக நிற்கிறாரு, மக்களோட நிற்கிறாருன்னு எழும்புனது மாதிரி மீண்டும் எழும்புறதுக்கு ஒரு வசதி. சீமான் வந்து இதுல அச்சராஜா பாராட்டுறாரு, அண்ணாமலை ஆதரவு கரவனிட்டுறாரு, குருமூர்த்தி பாராட்டுறாரு, எல்லாம் சரி. வன்னியரசு எதுக்குறாரு, திராவிட கருத்தியலாளர்கள்லாம் எதுக்குறாங்க. சீமான் இதை எப்படி அணுகுவாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி அணுகுவார்னு நினைக்கிறீங்க? கன்ஷிராம் மாதிரி ரொம்ப போல்டானவர், அரசியல் ரொம்ப தெளிவானவருங்க. கன்ஷிராம் மாதிரி போல்டா தெளிவான ஒரு அரசியல்வாதி, நிதிஷ்குமார் மாதிரி நாசுக்கான ஒரு அரசியல்வாதி. இந்த இடத்த எப்படி அவர் டீல் பண்ணுவாருன்னா, மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்துக்கூடிய துணிச்சல் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி தமிழ் தேசியம்னு ஏற்கனவே தாய்மண் இதழில் ரவிக்குமார் எழுதினதும் அறிஞர் குணா இவங்கெல்லாம் பண்ண மாதிரி மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நிற்பார். அப்போ அவர் இமேஜ் எவ்வளவுக்குள்ள உயரும். இவங்க எல்லாம் வந்து புறமுதுகு காட்டி ஓடுனது ஒரு பக்கம் தப்பு அப்படின்னாலும் இவருக்கு வந்து அதனால ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பா அந்த பிளஸ் பாயிண்ட வந்து நீங்க இவரு வலதுசாரி, தம்பி வன்னியரசு எல்லாம் வலதுசாரி, பாஜக சொல்லி அடிக்க பாக்குறாங்க. அவர் பாஜகவே அடிப்பாரு. பட்டேலுக்கு இருக்கக்கூடிய புகழும் பேரும் புகழும் என் பாட்டேன் வாவுசிக்கான் இல்லம்பாரு. பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, என் தமிழ் இல்லைன்னு சொல்லுவாரு. இப்படி அவர் ஒவ்வொரு இஷ்யூவும் வந்து உங்களுக்கு சத்ரபதி சிவாஜின்னா எங்களுக்கு வந்து மருதுபாண்டியார் அந்த இடத்துக்குள்ள தமிழ் அடையாளமா குளோரிஃபை பண்ணுவாரு. உங்களுக்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய்னா எங்களுக்கு வேலுநாச்சியார் இருப்பாரு. உங்களுக்கு விவேகானந்தர்னா எங்களுக்கு வள்ளலார் வைகுண்டர் இருப்பாரு. இதெல்லாம் சொல்றத வட மாநிலங்களில் சொன்னா பாஜகவுக்கு நல்லது, சூப்பர், அது வேற விஷயம். அதை இப்படி ஒரு சொல்றாருங்கிறது வட தமிழகத்துக்கு வட இந்தியாவுக்கு போச்சுன்னாலும் நல்லதுதான். மகாராஷ்டிராவுக்கெல்லாம் போச்சுன்னா சீமான் இப்படி பேசுறாருன்னு மகாராஷ்டிரால பேச்சாந்தான் நல்லதுதான். தமிழ்நாட்டில் இதை சொல்வார் அவர். திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னபடி நான் தான் நிற்கன்னு வருவார். கடைசியா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டர்ஸ் யாரு? கடைசியா 71 எலெக்ஷன்ல காமராஜ் 40% வாக்கெடுத்தாரு. திமுக அணி 55% மேல வாக்கெடுத்து அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு 77ல் எம்ஜிஆர் வந்து 30% வாக்கெடுத்தார். கம்யூனிஸ்டோட சேர்த்து 33, பாரா 16, மூப்பனார் 17, இன்னொரு கம்யூனிஸ்டோட சேர்த்து 20. இந்த 37% வாக்காளர் தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள். சிபிஎம்க்கு 3 இங்க சேர்த்தா 40. சிபிஎம் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட கூட்டணியில் இருந்தாங்க. இந்த 40% வாக்காளர்கள் தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இருக்கக்கூடிய வாக்காளர். மீது 5 பேர் சுயேட்சை. எம்ஜிஆர் 30% எடுத்தாரு, கலைஞர் 24.8, கலைஞர் எம்ஜிஆர் 55 எடுத்தாங்க. மீதி இருக்கக்கூடிய 40 பிளஸ் சுயேட்சையை விட்டுருங்க. இந்த 45% வாக்காளர்கள் தான் 40 தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற வாக்காளர்கள். இவங்கள பெரும்பகுதி பெருந்தலைவர் காமராஜரை ஏத்துக்கிட்டவங்க. ஒரு டால் நேஷனல் லீடரா இருந்தாரு. அவருக்கு தொண்டர்கள் தான், அதாவது தொண்டர்கள்னா அவர் 75ல் இறந்து போயிட்டாரு. 25, 50 வருஷத்துக்கு ஆகுது. அந்த ஓட்டர்ஸ் இல்லை, அவன் குடும்பம், அவன் அண்ணன் தம்பி அக்கா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பாதிப்பு, பேரன் பேத்தி, அதே குடும்பம். இது காமராஜ் இருந்தாரு, அது ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்னாரு. அவரு பெரிய ஜெயண்டா இருந்தாரு, பதவி இல்லாம தலைவரா இருந்தாரு, நெஹ்ரு கிட்ட சண்டை போட்டு முதல் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வாங்கி தந்தாரு குடும்பத்தில் சொல்லியிருப்பான். அப்போ பெரிய தேசியவாதி அவர் வந்து திண்டுக்கல்ல எம்ஜிஆர் ஜெயித்த காலகட்டத்தில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்னார். அப்புறம் கோயம்புத்தூரில் அவர் தேசிய சக்திகள் வளரணும்னு 500 ஓட்டில் தான் அரங்கநாயகத்துக்கிட்ட இவருக்கு SV லட்சுமணன் கேண்டிடேட் தோத்தாரு. கோயம்புத்தூரில் வந்து
திருப்பூர் உள்ள ஓட்டில் தான் அவர் அணியை தோத்துது. 38-40% ஓட்டில் திண்டுக்கல்ல தோத்தவர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ஒரு இதை பேசி எழும்பி வந்துட்டாரு. இருந்தா ஜெயித்திருப்பாரு. 77 உயிரோடு இருந்தால் மும்முனை போட்டியில் 40% வாக்கெடுத்து அவர் ஜெயித்திருப்பாரு. எம்ஜிஆர் எதிர்கட்சியாக தான் இருந்திருப்பார். அவன் குடும்பத்தில் பேசிட்டு இருப்பான், யூகத்தையும் பேசுவான், அவன் தலைவருக்கு பெருமையும் புகழையும் பேசிட்டு இருப்பான். கடைசியா ஒரு 35-40% வாக்கெடுத்த ஒரு தலைவர்னு பேசிட்டு இருப்பான். அதுதான் அண்ணாமலை. அந்த தேசிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளங்கன்று அண்ணாமலை. அவர் தான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத சொல்லி மேல எடுத்து போறத நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிற போறவருக்கு கட்டையை போட்டுட்டாங்க தமிழக பாஜக. அதைத்தான் குருமூர்த்தி சொல்றாரு. அப்போ தமிழக பாஜக அந்த கட்டையை போடுறது யாருக்கு லாபமாகும்? ஏற்கனவே சீமான் வந்து ஒரு தமிழனா 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் சாஸ்திரியையும் இந்திரா காந்தியும் கமாண்ட் பண்ணவர் காமராஜன் ஆணித்தரமா பேசக்கூடியவர். அப்ப இந்த இடத்த அவர் எடுப்பாரா மாட்டாரா? அடுத்தால இன்னைக்கு சீமான் அடிச்ச அடியில விஜய திணறிப்பை அதிமுக ஆட்சி காலத்திலையும் இடைத்தேர்தல் நல்லா நடக்கலன்னு விக்கிரவாண்டியில சொல்லாததை இப்ப சொல்லியிருக்காருன்னா சீமான் அடிச்ச அடியும் ரவீந்திரன் துரைசாமி அடிக்கிற அடியும் தான். விலை போயிருவாரு நோட்டுக்கும் சீட்டுக்கும், சந்தையில விலை போகிற மாட்டு மாதிரி விஜய் விலை போயிருவான்னு அடிச்சதுல உரைக்குது. இது இமேஜ் அடிச்சிருவான் ரவீந்திரன் துரைசாமி. நம்ம அதிமுகவை ஒன்னும் சொல்லாம எடப்பாடி பழனிசாமி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக நின்னாலோ, எடப்பாடி பழனிசாமிய விமர்சனம் பண்ணாம இருந்தாலோ அது நம்மளோட இமேஜ் அடிச்சு சினிமாவில் இதே காலி பண்ணிடுவான். சசிகலாவே ஃபைட் பண்ணி டிக்ளேர் பண்ணவர், டாக்டர் ராமதாஸை கண்டெயின் பண்ணவர், இது நம்ம எல்லாம் ஈஸியா பண்ணிடுவான்னு தம்பி திராவிட ஜீவா சொல்ற மாதிரி கருத்தியல்ல விஜய் விலை போக நிற்கிறாரு. அதிமுக ஊழலை பற்றி விஜய் கவலைப்படல. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சீமான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இதை பேசும்போது வந்து சீமான் பொள்ளாச்சியை பேசுறாரு. இங்க கொடநாடுல ஏன் கரண்ட் போச்சு, எடப்பாடிக்கு அதுல இல்லைன்னு எடப்பாடி சீமான் சேர்த்து அடிக்கிறாரு. சில ஊடகத்துக்கே தெரியல சீமான் என்ன பேசுறாருன்னு தெரியாம தினமலர் எழுதுறாங்க கட்டுரையில. அதிமுக ஓட்டுலாம் சீமான் ஒரு ஓட்டு இருக்கதாட்டோ, எடப்பாடிக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்காதானோ இல்லவே இல்லை. இது சிபி சண்முகமும் கேபி முனிசாமி இதை புரியணும். அவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க சீமான் இப்படி அடிக்கிறது. யதார்த்த இது அதுதான். அப்ப சீமான் அடிச்ச அடியில நாம அதை எடுத்து பேசுறதுல விஜய் பதறிக்கிட்டு திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து வராரு. ஆனா அவரும் நிக்கலங்கிறது கமலஹாசன் 2.0 ஆகிறாரு. கமலஹாசன் 2.0 ஆனாலும் கமலஹாசன் இமேஜை காப்பாத்திக்கிட்டாரு. அதே மாதிரி இமேஜை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம போடல வைக்கிற சூடல ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியோ புசி ஆனந்த் சொல்லியோ அதிமுகவும் சேர்த்துக்கிட்டாரு. இது நமக்கு வெற்றி. இது அல்ற சில்லறைகள் அது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாம அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம். விஜய் நம்ம கருத்தை பாக்குறாரு, இல்லைன்னா நம்ம இமேஜை டார்னிஷ் பண்ணி அடிச்சு துவச்சிருவாருங்கும் போது அதிமுகவே அடிக்கிறாரு. இது வந்து சீமான் அரசியல் ரீதியா சீமான் அதை அடிக்கிறாரு. அப்போ சீமானோட அந்த தாக்கம் வந்து விஜயும் அதை பண்ணியிருக்கிறாரு. ஆனா நிக்காதது விஜய்க்கு மைனஸ், நிக்காதது எடப்பாடிக்கு மைனஸ். களத்துல புறமுதுகு காட்டி ஓடாம நிக்கிறாரு சீமானுங்கிறது 214 தொகுதியிலும் சீமானுக்கு பெரிய கெயின். அதுல அவர் இன்னைக்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து தான் களம் காணுவார். அது தெளிவா பாஜகவை எதிர்த்து தான் களம் காணுவார். அப்பந்தான் அவருக்கு ஹீரோயிசம் நிற்கும். இப்போ எல்லா ஊடகத்திலையும் பாஜகவுக்கு ஆளு ரவீந்திரன் துரைசாமி RSS காரன் பாஜக இது பண்ணிட்டான்னு எல்லாரும் எழுதுவான். எல்லாம் எழுதுங்கப்பா மக்களே, அப்படி பொங்கட்டு ஒத்த அடி நெத்தி அடியா அடிச்சு பாஜகவை எதிர்த்து களம் காணும் போது மக்கள் மத்தியில இவங்கெல்லாம் சீமானோட வளர்ச்சியில பொறாம கண்டு வைத்தறிச்சல இருக்கிறாரு. 8-16 ஆக்கிட்டு சீமான் 2026 ஏறி போயிடுவாரு. போல்டா நிக்கிறாரு. 234லயும் பாஜக மத்திய அரசு எதிர்த்து மாநில அரசு எதிர்த்து நிக்கிறாருங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாரு. பாராளுமன்ற கட்டடத்துல ஏன் தமிழ் இல்ல அப்படிங்கிறத கேட்பாரு. பட்டியலுக்குள்ள புகழ் வஉசிக்கு இல்லைன்னு கேட்பாரு. இப்படி பல இதுகளையும் கேட்கறது மட்டுமில்ல, மாநில அரசுக்கு எதிரான இதையும் முன்னெடுப்பாரு. அருந்ததியருக்கு இன்னைக்கு மதிவேந்தன் அருந்ததியர் இது மேல வந்திருக்குன்னு சொல்றாரு. உண்மை, மதிவேந்தனை பாராட்டுறேன், கலைஞரை பாராட்டுறேன், சூப்பர், அது நியாயம்தான். அருந்ததியர் கிடைக்கல, எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா சீமான் என்ன வருவாரு, பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இது வந்து அநீதி, அவங்களுக்கு 5% உயர்த்தி கொடுங்க. மதிவேந்தன் தன்னை அறிக்கையில ஜெயலலிதா இதை எதிர்த்தாங்கன்னு சொல்றாப்புல. சீமான் என்ன சொல்லுவாரு, ஜெயலலிதா எதிர்த்ததை எடப்பாடியா ஆதரிக்கிறாரு, அப்போ பறையர் ஓட்டும் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டும் எடப்பாடிக்கு வேண்டாமா? இந்த மக்கள்லாம் ஏமாளியா ரெட்டலை வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு எடப்பாடி நினைக்கிறாரா? கண்டஸ்ட் பண்ணலங்கிறக்கா எடப்பாடி விட்டு வைக்க மாட்டாரு. உங்களுக்கு தான் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சீமான் விக்கிரவாண்டிலே உங்களை ஒண்ணும் இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு அடிச்சு போட்டுட்டாரு. இது ஆதவர்ஜுனா புரிஞ்சுக்கணும், சுனில் கனகுல புரிஞ்சுக்கணும், ஜான் ஆர்எஸ்ஏவை புரிஞ்சுக்கணும். விஜய் புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதிமுக ஆட்சியிலையும் சரியில்லைங்கிறதையும் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதான் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. 20-25% ரெட்டல வாக்குகள் வந்து
உதயசூரியனுக்கு விக்கிரவாண்டியில போயிட்டு, அப்ப சீமானும் இங்க வந்து அந்த அதிமுக வாக்கு எடுக்கிறதுக்கு இப்ப வேலுப்பிள்ளை பிரபாகரன், இவரு தீரன் சின்னமலை, இது மாதிரி சீமானும் சாமானியனா இருந்து மக்கள்ல இருந்து எழும்பி வந்தவன், மக்கள்ல இருந்து ஒருத்தனா வந்தவன்னு தீரன் சின்னமலை கவுண்டரை ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணுவாரே தவிர, எடப்பாடி எல்லாம் ஒரு விஜய் சொல்லுவார்ல, எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளாடா, எடப்பாடிக்கு எல்லாம் மாடா கண்டு பயப்படுறதுன்னு 2001 விஜய் அடிச்சு ஓட்டு யாருனாருல, அதே மாதிரிதான் சீமான் இருப்பாரு. நான் சொல்றது எல்லாமே தரவு. பின்னோட்டம் எழுதக்கூடிய நேர்மையற்ற நான்மையற்றவங்க தரவுகளோட சொல்லுங்க, நான் மதிக்கிறேன். பொறாமையிலையும் வைத்தறிச்சலையும் பண்ணக்கூடாது. அதுதான் நான் பல கருப்பியாவுக்கும் சொல்றேன், எல்லாத்துக்குமே சொல்றேன். சீமான் இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஹீரோவா 214லையும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற ஒரு அரசியல், வேலுப்பிள்ளை பிரபாகரன் வர்சஸ் தந்தை பெரியாருங்கிற அரசியல், தென் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிற அரசியல்ல சீமான் வருவாரு. இதுல திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியங்கிறதுல திமுகவுக்கும் பெரிய லாபம் வரும். 26லயும் அந்த லாபம் வரும். அருந்ததியர்கள் ஃபுல்லா கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. ஈரோடு கிழக்குல மட்டும் இல்ல, மற்ற தொகுதியிலையும் கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. புறமுதுகு விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி அருந்ததியருக்காக பேசியும் பிரயோஜனம் கிடையாது. பறையர் தேவேந்திர வேளாளர் சீமான் இழப்பாரு. அதிமுக ஜெயலலிதா அம்மையாருக்கு போட்டவங்களை இது அருந்ததியர்களை கம்ப்ளீட்டா 26லயும் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணிடுவாரு. அடுத்து ஒக்காலிகா, லிங்காயத்ஸ், தேவாங்கர் செட்டியாரு, தென் 24 மணி தெலுங்கு செட்டியாரு, நாயுடு, இப்படி தெலுங்கு பேசக்கூடிய தாய்மொழி மக்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து சீமான மையமா வச்சு திமுக ஈரோடு கிழக்குக்கு மட்டும் இல்ல மற்றபடியே கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ புறமுதுகு காட்டி எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் கிடைக்காதுன்னு ஓடுன விளைவு பிற மொழியாளர்கள் எல்லாம் தெளிவா வந்து திமுக சைடு கன்சால்டேட் ஆயிடுவாங்க. எப்படி நான்வன்னியர்கள் எல்லாம் கன்சால்டேட் ஆகி வட தமிழகத்துல ஸ்டாலின் ஒரு பூஸ்ட்ல எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டுட்டு போனதுல கொடுத்தாரோ, அதே இது வந்து ஈரோடு கிழக்குல இந்த ஒரு பூஸ்டையும் திமுக அளவு கொடுக்குறாரு. சீமானை பொறுத்தவரை களத்துல நிக்கிறது பெரிய லாபங்கிறத இங்க விக்கிரவாண்டியில காட்டினாரு. ஆனா விக்கிரவாண்டியில ஹீரோவா நின்னது அண்ணாமலை தான். அடிச்சு விளையாடுனாரு, 30% கொண்டு வந்தாரு, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு, இண்டி கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு கொண்டு வந்தாரு. எல்லாம் பெரிய களத்துக்குள்ள அண்ணாமலை நின்னாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை அண்ணாமலை எங்க நிற்காது, சீமானுக்கு அது ஒரு பிளஸ். அண்ணாமலை நிற்காது, சீமானுக்கு பிளஸ். நான் இதையா தெளிவா பேசுறோம்னா, டெல்லி பாஜக பிஎம்ஓலும் சரி, பாஜக ஸ்ட்ராட்டஜிஸ் கமிட்டினாலும் சரி, பாஜகவுக்காக இங்க வேலை பார்க்கக்கூடிய டீம் சுராஜ்யா, வராகி, இந்த டீம்னாலும் சரி புரியட்டு. அது தப்பு பண்றாங்கிறது சொல்லித்தானே ஆகணும். நம்ம மோடி 2029 பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காக உழைப்போம், நிற்போம். பட் இந்த தப்புகளையும் சுயநலவாதிகள் தங்கள் பதவிக்காக கட்சி வளர்ச்சியும் காலி பண்றாங்கிறதையும் நம்ம சொல்லணும். அது பிஎம்ஓக்கு ரீச் ஆகணுங்கிறதான் சொல்றேன். சீமானுக்கு இது ஒரு பூஸ்ட். இதோட விளைவு 2026 சீமானுக்கு எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் தட்டி தூக்கி மேல வந்த மாதிரி எடப்பாடி லீடர்ஷிப்பையும் என்டிஏயும் பலகீனப்படுத்தி 26 சீமான் பெரிய ஜம்ப் வரக்கூடிய வாய்ப்பையும் வசதியும் கொடுத்துட்டாங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. 2026 வெற்றி உறுதி அப்படின்னு ரொம்பவே உறுதியா உற்சாகமா சொல்றீங்க சார். அதே மாதிரி இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தல் அப்படின்னாலே வெற்றி பெறுறது சாத்தியம் அப்படின்ட்டு தான் இந்த எதிர்கட்சிகள்லாம் நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க புறக்கணிச்சதோட ஒரு விளைவா வந்து திமுக விசஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பார்வைக்கு வந்துருச்சு. இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு உறுதியா இருக்கு சார்? திமுக கழகம் 56% வாக்கு இடைத்தேர்தல் எடுத்திருக்கிறாங்க. பொது தேர்தலில் இடைத்தேர்தல் எடுத்ததை விட இங்க 38-63 நினைக்கிறேன். இங்க விக்கிரவாண்டியில இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்ததுனால விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொஞ்சம் பிசி மற்ற வாக்குகள் எதிர்ப்பு வாக்கு இருந்திருக்கும். அது உதயசூரியனுக்கு இருக்காது. ஸோ அங்க விக்கிரவாண்டி அளவுக்கு அவங்க உயரத்துக்கு வருவாங்களாங்கிறத சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு உயரத்துக்கு வருவாங்கன்னு சொன்னா 56 எடுத்திருக்கிறாங்க. 56 எடுத்தவங்க 20% வந்து விக்கிரவாண்டியில உயர்ந்தாங்க. அந்த அளவுக்கு உயரலைனாலும் ஒரு 10-15% மேல கண்டிப்பா உயர்ந்துருவாங்க. அப்ப 66, 70% மேல அவங்க போயிருவாங்க. நான் விக்கிரவாண்டியில அவங்களுக்கு 55% கொடுத்தேன், 63% வந்தாங்க. விக்கிரவாண்டியில வந்து பலகீனப்பட்டு போனது விஜய். அவர் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததும் விக்கிரவாண்டியில பெரிய மாற்றம் வரும்னு நினைச்சான். உதயநிதி ஸ்டாலின் களத்துக்குள்ள கரெக்டா நின்று கனிமொழியும் கமலஹாசன் கூட பிரச்சாரம் பண்ணாம விஜய் இவ்வளவுதான், விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி களத்தில் நிரூபிச்சிட்டார். அதனாலதான் நம்ம எவ்வளவும் சொல்லியும் ஈரோடு நல்ல களம், போலரைசேஷன் இல்லைன்னு சொல்லியும் விஜய் தரப்பு ஓடிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. ஸோ என்னோட அனுமானம் 56.5 ஒரு 15% வாக்குக்கு மேல தாராளமா இடைத்தேர்தல் பலத்தில் அவங்க உயர்த்திடுவாங்க. அதுவும் இந்த இடைத்தேர்தல் பலத்தில் அவங்க வகிக்கக்கூடிய பிரமொழியாளர்கள் வாக்கு நாளைக்கு 26 அவங்க பக்கம் நிற்கக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு போவாங்க. எடப்பாடி பழனிசாமி
அந்த களத்தை திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் வர்சஸ் தந்தை பெரியார், சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு விட்டுட்டு அது பலகீனம் தான் நான் உறுதியா நம்புறேன். இவ்வளவு நேரம் எங்களோட இணைப்புல வந்து நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.